வணக்கம். இன்னைக்கு வித்யாஹாரிஸ் சேனல்ல காளான் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இன்னைக்கு 400 கிராம் காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காளானில் ஆட் பண்ணி இந்த மசாலா காளானோட எல்லா பகுதியிலையும் போட்டார மாதிரி நல்லா பெசரி விடணும். காளானில் மசாலா ஆட் பண்ணி கிளறி விடும்போது காளான் உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக கிளறி விடணும். மசாலா ஆட் பண்ணோடனே காளான் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ சைட் பை சைட் எண்ணெயும் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். காளானை பொரிக்க போகிற அந்த டைமில் ஒரு 1/4 கப் கடலை மாவை அது மேலே தூவி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் சூடானதும் இந்த காளான் துண்டுகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா காளானில் எண்ணெய் கொத்துக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தென் நம்ம வித்யாஹாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கோவில் மணி ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சடசடப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான காளான் 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மீதமுள்ள துண்டுகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய இந்த காளான் 65 சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.